சரி பெட்டி ரொம்ப சவுண்டா இருக்கு. ஹலோ 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 ஹலோ. ஒரு மாசமா எப்படியோ இருந்துச்சு. ஒரு மாசமா இருந்துச்சா? என்ன ஒரு மாசமா இருந்துச்சு? வருத்தமா இருந்துச்சு. வருத்தமா இருந்துச்சா? சரி இருக்கா? ஏங்க வந்தோன்னு புடுங்குறீங்க? நீ என்ன வருத்தமா என் மேல விட்டுட்டு போயிட்ட மேல வருத்தம் அப்படித்தானே? நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா படுறீங்க. நீங்க நல்லா இருந்தா நாங்க நல்லா இருக்க முடியும். ஏன்னா நான் கொஞ்சம் ஹலோ ஏன் மச்சான் வந்தோன்னு கூற என்ன நீ பாஞ்சா நாச்சாலும் சரி. ஹலோ 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 அவர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பச்சை துண்டு போட்ட தாத்தா வாயை திறந்துதான் பேசி ஏன் இப்படி உட்காந்துருக்க ஜெய்மனை செஞ்ச மாதிரி நல்லா தானே இருக்கு. அவன் ஆரம்பிச்சிடலாமா? தூணு கிடையாது இப்ப இங்க சாப்பிட்டோம்ல அடுத்து நெறி பாய்க்க முடியும். ஆமா ஆமா ஏன் அடுத்து கங்காத்துவோம். கங்காத்துவோமா? கங்காத்து வேலை கிடையாது. கங்காத்து வேலை இல்ல. ஆமா ஆமா அது கொண்டே அது வாங்க இருக்கட்ட. என்னம்மா
அப்பதான்
ஆத்தில காத்தடிச்ச கோவில் அம்மனுக்கு சுட காற்று காதை நீயும் காற்று புரியாது நம்மளுக்கு ஒரு ஆளு போட்டுருக்குது கூப்பிடுவோமா? ஆளு கிடைக்கலன்னா பேசாம கை தூங்கிட்டு சாவ தலை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு தப்பு சுந்தரி பற்றி அறிவு இருக்கா? இது இருக்கா? சூடு இருக்கா? 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 கீழ இருக்கா? மேல இருக்கா? அதெல்லாம் மூச்சிய பாரு. ஓமாங்க 2 கிலோ தக்காளி 50 ரூபாய்க்கு இந்த ஒப்பா இருக்கும் 1 கிலோ தக்காளி 50 ரூபாய் எடுத்துக்கிட்டு. ஐயே 1 கிலோ தக்காளி 50 ரூபாயா? உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? ஆட்டோவா? ஒரு பொம்பளை பிள்ளை வந்து இடிச்சது இல்லாம மினி பஸ் கிட்ட வராது. உன் சௌரியத்துக்கு பேசிட்டு இருக்கியா? இட்லி வேணுமா? போச்சுடா. எங்கிட்ட திங்கிறவனை கூட்டிட்டு வந்து இந்த அக்கிரமம் பண்றீங்க. ஐயோ எங்க தாத்தாவை காணா அவர் மனுஷன் அவர் என்ன பிடிச்சு ஒரு கட்டிங் போட்டதே கரெக்டா இருக்கும் லெவல் பண்ணிடலாம். என்னம்மா தாத்தாவை கேட்டியா? ஏய் உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டேன். அறிவு இருக்கு உனக்கு? சூடு இருக்கா? இத்தனை பேர் கேட்கலாமா? கேட்கலாமா? கேட்கலாம். இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. ஒரு ஆம்பளை பையன் பார்த்து என்ன கேட்கிறேன்? நீ மாதிரி மனித பையனை கேட்கவே கூடாது. எங்க அப்பா தான் வயசுக்கு வந்துருச்சா இப்ப கேட்கலாமா? அப்படி கேட்கலாம் அந்த வேலை. உங்க அப்பா தான் வயசுக்கு வந்தானா வயசுக்கு வராம போனா எனக்கு என்ன? எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீ அந்தாளா? எங்க அக்காவா? ஐயோ இன்னைக்கு நல்லா மாட்டிக்கிட்டோம். இன்னைக்கு மூத்துக்கு சாவே இல்ல. எப்பா நல்லா மாட்டிக்கிட்டோம். எப்பா புடிக்க விடுவேன்? நான் புடிக்க முடியாதுமா. தம்பி புடிக்க விடுறது தம்பி. எங்கிட்ட செவுட்டு பிள்ளைய கொண்டு வந்திருக்காங்க. ஏமா பேசுறது நீ ஏதோ ஆயிரம் வந்து பேசு. எனக்கு ஏதாச்சும் பேசுமா. ஓசைக்கு தொண்ணாந்த பயலே. ஆபத்துக்கு அடிச்சு கிடந்த பயலே. ஆண்டா. அது எங்க அப்பா. ஊர்வாக்கி நச்சிக்கன். எங்க மகரே பார்த்தா தெரியுவாரு. நான் ஒண்ணே சொல்லிட்டு இருக்கேன். ஏப்போ நீ என்ன வேணா பேசு. ஆனா எங்க அப்பா பேச பாவம். ஏமா சிரிக்கிற? அழகா சிரிக்கிற. பாவி நான் சிரிச்சிட்டு இருக்கேனா? அழுகுறேன். இப்படி கூட்டிட்டு வந்து இப்படி மாட்ட வச்சிட்டீங்களே. மாட்ட வச்சே. நியாயமா இருக்கா? ஓஹோ சூப்பர். இப்பதான் எனக்கு தெரியுது. செகண்ட் பையனை கூட்டிட்டு வந்து விட்டு. எப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு இந்த பிள்ளைக்கு பிறந்த நாள். ஹேப்பி பர்த்டே டு உங்க அக்கா பர்த்டே. ஓடி மரியா ஓடி போயிடு. அடிச்சு மூச்சு கேக்கல உடைச்சிடுவேன் பாரு. அங்க பாரு. அங்க என்னமோ தெரியுது பாரு. அங்க இத வச்சு ஒரு 6 மாதம் ஓகேவா? ஆஹா நல்ல கிரைண்டர் மாதிரி சுத்துறான். யாராவது மாவுளுக்கு அரிசி ஈசி ஊற பேய் ஓடுறாங்க போதா பேய் ஓடுறாங்க.
அவர் முடியலன்னு எந்திரிச்சு ஓடுறாரு. கொஞ்ச நேரம் காது கேட்காம இருந்தா என்னடா கேக்குற? என்னடா கேக்குறேன்? அது இருக்கா, சூடு இருக்கா, சொரணம் இருக்கா எல்லாம் கேக்குறியே. ஆ. அத்தனை இருந்தா வந்துருப்பேன் முத. எதுக்கு வர்றான்? அத்தனை இருந்துச்சுமா முத. எங்க? எப்படியா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் ஒரு பொது வெளியில 10 பேர் இருக்கும் பொழுது ஒரு ஆண் பிள்ளைக்கு மரியாதை கொடுத்து பேசணும். நீங்க ஒரு பெண் பிள்ளைக்கு மரியாதை கொடுத்து பேசணும். உலகத்துல தலை சிறந்தவன் ஆம்பளை. உலகத்துல தலை சிறந்தவன் பொம்பளை. என்னைக்குமே பொறுமையின் பொக்கிஷம் ஆம்பளை. ஏன் பொறுமையின் பொக்கிஷம் பொம்பளைங்கனா? உங்க பொறுமையில 4 எருமை விட்டு மேய விட. உங்க நான் பொறுமையில 4 பொட்டனை விட்டு ஒண்ணு கட்டவும். உங்க பொழப்புல என் காலை விட்டு ஒளப்ப. நீ ஒளப்பிட்டு போறது நான் என்ன முடிச்சு காமிச்சிட்டாரு. எல்லமா பொறுமையா இருக்க? எதுல பொறுமையா இருக்கனா? அனைத்துல பொறுமை ஆம்பளை. அனைத்துல பொறுமை பொம்பளை. பாத்துருவோமா அப்ப? பாத்துருவோமா? ஒரு பேச்சுக்கு நீ பொறுமைசாலிங்கிறீல. சரி. இப்போ நம்ம ஊர் நந்தவனப்படி பஸ் ஸ்டாப்ல வச்சுக்குவோம். இப்ப நீ பொறுமைசாலி ஆம்பளையா பொம்பளையா இங்க தெரிஞ்சு போயிடும். சரி. நீ பொம்பளை தெரிஞ்சு பஸ் ஸ்டாப்ல நிக்கிற. ஆமா. வயசு போய் நான் நிக்கிறேன். நிக்கிற வேணாம் செய்யலாம், சும்மா நிக்க மாட்டேன். அந்த பிள்ளை தனியா இருந்துச்சுன்னு வச்சுக்க. பொறுமை 2 இடத்துல யாருன்னு இப்ப பாத்துருவோம். அது விட பாப்பா ஆளு யாரும் கிட்ட வரல. இந்த பிள்ளை தனியா நிக்குது. ஹாய். அப்படி கைய வச்சா பொறுமையா இருப்ப என்ன செய்யல? பொறுமையா இருக்கனா? 4 சாத்து குடுமையா பிடிச்சே 4 சாத்து. அதுதான் பாத்தியா? நீ பொறுமையா இருப்பேன்னு சொல்ற. செருப்பு அடிப்ப, விளக்கமாத்திரம் அடிப்ப, இல்லாட்டி போலீஸ பிடிச்சு கொடுப்ப. இப்ப இப்படி பாரு, அதே பஸ் ஸ்டாப்ல ஆம்பளை நான் தனியா நிக்கிறோம். சரி. கட்டி கூட பிடிச்சு பாரு, பொறுமையா தான் இருக்கு. நீ சொன்ன கட்ட மாட்டாட்டம் கொடுப்ப, அதுக்கு நானா கிடைச்சேன். வேலைக்கு போறது ஆம்பளை, சம்பாரிச்சு போறது ஆம்பளை, உங்களை கட்டி காப்பாத்துறது ஆம்பளை, பிள்ளை குட்டிகளுக்கு பீஸ் கட்டி படிக்க வைக்கிறது ஆம்பளை. எல்லாம் ஆம்பளை தாங்க. நீங்க என்னதான் வேலை பார்த்து வந்தாலும் வீட்ல ஒரு பொம்பளை இல்லைன்னா நல்லா இருக்குமா? அப்படிங்கிறீங்க? ஆம்பளை எல்லாமே செய்யலாமா? என்ன செய்வீங்களா? உலகத்துல எல்லாமே ஆம்பளையா முடியும். ஏங்க ஒரு பெண்ணால கர்ப்பம் தரிச்சு குழந்தை பெக்க முடியும். நீங்க எங்க பெத்து காமிங்க ஒரு தடவை? போன வருஷம் பெத்துட்டா. எங்க பெத்தாரு? ஏமா? ஏமா? அவர் பொண்டாட்டி பெத்தத நான் கேட்கல. நீ பிள்ளை பெக்கிறது உன் வயித்துல என்ன இருக்கு? என் வயித்துக்குள்ள கர்ப்பப்பை இருக்கும். என் 2 கட்டப்பை தான் இருக்கு. கட்டப்பை எங்க வச்சு? உள்ள போ. இப்ப அததான் பெட்டிட்டு வந்தியா? ஆம்பளைய பிள்ளை பெத்துட்டோம்னு வச்சுக்க. அதுக்கப்புறம் பொம்பளை நீங்க இருக்காது. ஒண்ணுக்குதான் உங்களை கண்ணி கழுகுதா? அது எல்லாம் இப்ப கூட வானல் ஆயிட்டாங்க. ஒரு கிணத்துக்கு தான் உங்களை கண்ணி. சரி, ஒரு பேச்சுக்கு. ஒருவேளை எதிராவது ஆம்பளை பிள்ளை பெத்துட்டானா? சரி, நானே பெற்றேன். நீ என்ன செய்யற? என்ன செய்ய முடியும்? எங்க பெத்து காமிங்க. ஓ, சவாலோட கூடாது. நான் மோசமானவன் முக்கியமானவன். முக்கியமானவன். அது என்ன முக்கியமானவன்? மோசமானவன் 4 பேர் இருப்பா. அது விட முக்கிய மோசமானவனா இருப்பா. சரி, ஆம்பளை பிள்ளை பத்தி கம்சன் என்ன செய்ய? சரி, நானே பெற்றேன். இப்ப பெற்றேன். இங்கே நீ பிள்ளை பத்தி எத்தனை நாள் ஆகும்? ஏங்க கை கொடுங்க. எதிராளியா இருந்தாலும் உண்மையை சொல்ல ஒத்துக்கணும். நீ பிள்ளை பத்தி எத்தனை நாள் ஆகும்? பிள்ளை பக்கம் 10 மாசம் ஆகும். 10 மாசம் ஆகும். நீ 10 என்ற மணி இப்ப நீங்க பிள்ளை பெக்கல. நான் பிள்ளை பத்தி கம்சன் கால விடுறியா? விடுகணும். நல்லா எல்லாம் இருக்கீங்க. இந்த பிள்ளை ஆம்பளை பிள்ளை பக்கம் என்ன சவால் போட்டுச்சு? பிள்ளை பத்தி காமிக்கணும்னா நீ கால விடுகணும். உன் கால்ல என்ன விடுறேன்? உன் பேக்க தூக்குறேன். உனக்கு தண்ணி பிடிச்சிக்கிறீங்க. ஏய், பேக்க பண்ண முடியாது உன்னால. நீ எந்த பேக்க தூக்குற? என்ன? பொம்பளை ஆம்பளை வந்து பிள்ளை பண்ண கேட்டா. சரி, நீ என்ன பண்ண போற? பிள்ளை பக்க நான் தயார். நான் ஜெயிப்பேன். எப்ப பொண்ணு கொடுத்தது வேணுமா? என்ன பிள்ளை பக்க சொல்லுங்க. இங்க அதான் கரெக்டா இருக்கு. நான் பிள்ளை பக்க தயார். நல்ல பொம்பளை என்னை வந்து மாசமாக்குவா. மாசமாக்கி விடு. போச்சு. நீ என்னை மாசமாக்கி விடு. நான் பிள்ளை பக்கிறேன். பேசுற ஆணும் பெண்ணுங்கிறது சரி சமம்தான். சரி சமம். இதுல நான் என்ன பெருசு நீ என்ன பெருசுன்னு சண்டை போட்டோம்னு வைங்க, குடும்பம் 4 ஆயிரும். அப்புறம் காரி 4 பேர் காரி. இது ஒரு குடும்பமா? 3 பேர் இது குடும்பமா ஆயிடும். அதுதான் சொல்லிருக்காங்க கதை. எக்கச்சக்க பழமொழி ஓடிக்கிட்டு இருக்கு. உங்க கதை, என் கதை, இந்த கதை, அந்த கதையெல்லாம் எழுதும் போது அடி சும்மா கிடந்த செட்டுக்குருவிக்கு சோத்த போடுவாண்டி. அடி அருப்பு கொட்டையில் கொட்டா செருப்பு தைக்கையில். அந்த அருப்பு கொட்டையில் கொட்டா செருப்பு தைக்கையில். அடி நான்
போறாங்க. ஏ சரக்கு பத்தி சொல்லிரதுக்கு போனானா ஏ சரக்கு பத்தி பம்மாத்துக்காரி பணியாரம் விற்கிறதுக்கு திருவிழாவுக்கு இங்க வந்திருக்கா. ஒரு செடி பணியாரத்தை தூக்கிட்டு வித்து போடலாம் விடிய விடிய நாடகம்னு. நாடகத்தை பார்த்து மட்டும் விடிய விடிய பணியாரத்தை விக்கல. நாடகம் முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்க. இந்த அம்மா முச்சந்தில் இருந்துகிட்டு இருந்த பணியாரத்தை வச்சுக்கிட்டு என் பணியார விக்கலையே, என் பணியார விக்கலையே. ஏங்க அப்படி மாத்தி சொல்றீங்க? பம்மாத்துக்காரை பயிர் விக்க போனானா? பயிரா? மொச்ச பயிர். சரி. விடிய வரைக்கும் நம்ம கம்மாக்காரில படுத்து கிடந்துட்டு விடிய காலம் சொன்னானா ஏன் பயிர் விக்கலை? நல்ல புழுக்கு புழுக்குன்னு ஆடுறேன் ஏமா. ஆமா. ஏப்பா புழுக்கு புழுக்குன்னு ஆடுது. எப்படி ஆடுது? புழுக்கு புழுக்கு ஆடுது. இல்ல இல்ல இப்படி ஆடுனா வேற. புழுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. சரி அப்ப நாலு ஆட்டம் ஆடுனா ஆடுவே. பேசுனா பேசுவேன். சோறு தின்னா போடுமே. பரவாயில்லையே. நான் உனக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டேன் பாரு. நான் வீட்டுல சோறு தின்னு வந்துட்டேன். பக்கத்துல நான் பாடுக்கு பேரு அங்கே வந்து நாலு நீ தொலைவிட்டே வந்தியா? என்ன சார் போயிட்டு அங்கிட்டு அப்புறம் இங்கிட்டு போயிட்டு எங்கிட்ட சட்டை கேட்கறது ஆளை கட்டிட்டு முடியாது. அதனால ஆளு போட போட்டாலும் எப்படி நம்ம போடணும்? பப்பாட்டே பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்னன்னு தாத்தா சாமான்லாம் சொல்லக்கூடாது. இப்பயே அப்படி பாக்குறாருன்னா வயசுல எத்தனை குண்டா சட்டி உடச்சிட்டு வந்திருப்பாரு, எத்தனை இட்லி சட்டி உடச்சிட்டு வந்திருப்பாரு. நீ எல்லாம் அவருக்கு மூத்தா ஏமன்னார் குடி கலகலக்க அம்மா திருச்சி நம்ம நமக்கு சின்ன பெருசு முன்னாடி இங்க வந்து என்ன போகுது? சோதிக்கிற சோதனை பியத்திக்கிற அறிவு இருக்கியா? நான் ஓடுறவனா வந்தேன், நீ வந்து விளையிட்ட. அவன் எனக்கு யாரு? அப்பே முறை குத்துற குத்துற பெட்ரோல் அங்கே போய் கொடுத்துருப்பாரு. பிடிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு மனமளக்க மத்திர என்ன ஆட்டம் தெரியுமா? This is called மூத்திர குடிக்கிற ஆட்டம். ஆடி முடிச்சு இப்படி மோந்து போய் லவகன் குடிச்சுக்கணும். நான் என்ன மயிர குடிப்பேன். நீ வேணா குடி உட்கார்ந்து. அண்ணாத்தாடுனா ஒட்டுக்கோ
அண்ணே எதுல போறீங்க? சாமிக்கு மலைக்கு எதுல போறீங்க? பஸ்லயா கார்லயா? பஸ் அம்மா பஸ்ஸா ஓம் சக்தி அந்த அது போன அப்பா சிரிச்சுக்கங்க பூரா சிரிச்சிருச்சா பஸ் பூரா கவர் அதேதான். அப்ப எப்படி ஒரு போட போடுவோம்? மாங்குகிலே பூங்குகிலே தேடி கொண்டு கேளு சரி தனித்தனியா போட்டுருவா. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமிடுது கொண்ட மேல கொண்ட பாவடைய மாத்திட்டு வந்துட்டேன். 8 பாவடை மாத்திருக்கேன். நான் மாத்தி இருக்கான உள்ள எதுவும் போடலையே. புளிக்கு வச்ச கொக்கோ கோலா போடுற சக்கரை பேர்ல புளிக்கு வச்ச கொக்கோ கோலா போடுற சக்கரை பேர்ல
150 150 ஆயிரத்தி 150 கேட்டாங்களா இன்னைக்கு சம்பளத்தை சொன்னேன் குலுக்கி வச்சே கொக்கா கோலா திருநெல்வேலி சிறுநீரை போட்டு குலுக்கி வச்சே கொக்கா கோலா போடு அடிக்கிறார் ரொம்ப சப்புன்னு உடஞ்சிட போகுது குலுக்கி வச்சே கொக்கா குளிக்க வச்சா கொக்கா கோலா போடு ஐயா வந்தாரே உயாரா இட்லி மாவு அரிசி மாவு மிளகாய் தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் அரைக்க சிறந்த சாப்பிடம் சசிகலா வெட்கிரண்டு இல்ல எப்படியோ வேலை ஐ லவ் யூ முடிச்சிருங்க ஐ லவ் யூ ஆமா இன்னைக்கு சாமி நாடகம் எல்லாம் சாமியை பார்க்க ரெடியா உட்காந்துருக்காங்க சரி ஐ லவ் யூ என்ன தெரியுமா ஏன்னா அது மேல உட்கார முடியாது பல்லுகள்லாம் போச்சு ஐ லவ் யூ என்ன தெரியுமா ஐ லவ் யூனா நீ எனக்கு சித்தப்பா மகன் அர்த்தம் ஏய் மானகட்ட வேலை அப்பனா தங்கச்சியானா உனக்கு தங்கச்சினா அந்த மாதிரி வராது அந்த மாதிரி ஐ லவ் யூனா உன்னை காதலிக்கணும் நம்ம காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி கம்மா பண்ணி சென பண்ணி ஏய் ஒரு பண்ணியா வரமா இருக்கு அதனால என்னுடைய காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா சொல்லுங்க எடுத்து விடவா என்னுடைய காதல் எப்படி தங்கச் சங்கிலி மின்னும் பைக்கிளி தானே கொள்ளியதோ இனி தஞ்சம் கல்லிகை மஞ்சம் கிஞ்சிரு தோடில் கிஞ்சியதோ அலமாரி தலையணையா சுகமே வருவாய் வருவாய் நாதம் வருவாய் வருகின்றி தங்கச் சங்கிலி மின்னும் பைக்கிளி தானே கொள்ளியதோ இனி தஞ்சம் கல்லிகை மஞ்சம் கிஞ்சிரு தோடில் கிஞ்சியதோ சங்கிலி மின்னும் பைக்கில் தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம் கல்லிகை மஞ்சம் கிஞ்சிரு தோடில் கிஞ்சியதோ செங்கிலி மின்னும் பைக்கில் தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று தோடில் துஞ்சியதோ மனமோதை தலையணையாய் சுகமே வருவாய் அமுதம் வருவாய் மறியபடி தங்கச்
குளிச்சு எனக்கு வந்துருச்சு வந்துருச்சுன்னா கொட்டையை பின்னாடி போ ஐயோ முதல்ல கிடையாது காதல் வந்துருச்சுங்க லவ் 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 எலவுமா யாரு லவ் முத்தமிழ் கவியே வருக முக்கணி சிவையே வருக முத்தமிழ் கவியே வருக முக்கணி சிவையே வருக தமிழ் கவியே வருக முக்கணி சுவையே முத்துக்கு முத்தாக